Who is MS Dhoni? Mahendra Singh Dhoni, commonly known as MS Dhoni, is an Indian cricketer who captained the Indian team in limited overs formats from 2007 to 2016 and in Test cricket from 2008 to 2014. Hello folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். நம்ம சேனல்ல நிறைய பிராண்டோட ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூ வந்து கவர் பண்ணிருக்கோம். பட் நாய்ஸோட ஸ்மார்ட் வாட்ச் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸ்மார்ட் வாட்ச் ரிலேட்டடா எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலுமே நாய்ஸ் பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணி கண்டிப்பா ஒரு கமெண்ட் வந்து இருக்கும். அந்த அளவுக்கு பாப்புலரான பிராண்ட் தான் நாய்ஸ். நிறைய நல்ல ஸ்மார்ட் வாட்சஸ் பட்ஜெட்ல வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல நிறைய யூஸ்ஃபுல்லான ஸ்பெக்ஸோட புதுசா லான்ச் பண்ணிருக்க வாட்ச் தான் நாய்ஸ் ColourFit Pro 3 Alpha. Bluetooth calling feature, body temperature sensor, Inbuilt Alexa, TWS connectivity support இந்த மாதிரி பயங்கரமான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்சை ஒரு 1 வீக்கா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண வர இந்த வாட்சோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டிஸ்ப்ளே அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, சென்சார்ஸோட அக்யூரசி எல்லாம் கரெக்ட்டா இருக்கா, பேட்டரி நல்லா நிக்குதா, புதுசா கொடுத்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து வொர்க் ஆகுது, எஃபிஷியன்ட்டா இருக்கா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த ரிவ்யூ வீடியோல கிளியர் கட்டா வந்து பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா இந்த வாட்ச் வொர்த்தா வொர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா வந்து சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் டெக்னாலஜி ரிலேட்டடா. சோ உங்களுக்கு டெக்னாலஜில இன்ட்ரெஸ்ட் அப்படினா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே உங்க போனுக்கு வந்து ரீச் ஆகும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first unboxing, box ஓட ஃப்ரண்ட்ல நாய்ஸோட பிராண்டிங் வந்து இருக்கு. இதோட மாடல் நம்பர் அப்புறம் இன்பில்ட் அலெக்சா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட்ஸ்ல எல்லாம் பிராண்டிங் அப்புறம் வந்து டாக் லைன் வந்து போட்டுருக்காங்க. பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்ல இருக்க ஹைலைட்டட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து போட்டுருக்காங்க. சோ பாக்ஸ் பேக்கேஜிங் டீசென்ட்டா இருக்கு. நாய்ஸோட பிராண்டிங் போட்டு தனியா ஒரு புக்லெட் இருக்கு எடுத்ததுமே. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. அப்புறம் 1 இயருக்கான வாரண்டி கார்டு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ப்ராடக்ட் வாங்குனதும் இந்த QR வந்து ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 1 இயருக்கான வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 1 இயர்க்குள்ள வாட்ச்க்கு என்ன ஆனாலுமே நீங்க வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வாட்சோட யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு நாய்ஸோட ColourFit Pro 3 Alpha ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. ஸ்மார்ட் வாட்ச்க்கு மேல லாங் பிரஸ் டு டர்ன் ஆன், சார்ஜ் பிஃபோர் யூஸ் அப்படின்னு வந்து போட்டுருக்காங்க. அண்ட் ஃபைனலா USB-A to மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பாக்ஸ் கண்டென்ட்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். சோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல டிசைன், டிஸ்ப்ளே அண்ட் பில்ட் குவாலிட்டில இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனை பொறுத்தவரை பாலிகார்பனேட் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிருக்காங்க. மேட்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இந்த வாட்சோட டயல் ஸ்கொயர் ஷேப்ல 1.69 இன்ச்ல TFT 2.5D கர்வ் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. வித் 500 nits ஆஃப் மேக்ஸிமம் பிரைட்னஸ், 280x280 அப்படின்ற பிக்சல் ரெசல்யூஷன்ல வந்து மேக் பண்ணிருக்காங்க. சோ கண்டென்ட்டோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. பிக்சல்ஸ் உடையாம கிளாரிட்டியாவே வந்து ஷோ ஆகுது. டச் சென்சிட்டிவிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டா இருக்கு. லாகிங் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இல்ல. பட் டிரான்சிஷன் பாக்குறப்ப மட்டும் லைட்டா ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கு. மத்தபடி சூப்பர் டிஸ்ப்ளே. அவுட்டர் விசிபிலிட்டி பொறுத்தவரை 500 nits ஆஃப் மேக்ஸிமம் பிரைட்னஸ் கொடுத்திருக்கனால சன்லைட்ல கூட நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து கிடைக்குது. பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ்க்கு ஸ்லைடர் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி வாட்சஸ்ல பாயிண்டர் UI வந்து இருக்கும். மேக்ஸிமம் 5 பாயிண்ட்ஸ் தான் நீங்க அந்த பிரைட்னஸ் வந்து ஏத்தி இறக்கிக்க முடியும். பட் இதுல ஸ்லைடர் UI வந்து கொடுத்திருக்கனால அக்யூரேட்டான பிரைட்னஸ் வந்து நம்மளால வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரை நல்ல வைப்ரண்டா, வியூவிங் ஆங்கிள் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. கலர் ரிப்ரொடக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிகார்பனேட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சைடுல இருக்க பட்டன்ஸ் எல்லாம் மெட்டல்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. வாட்ச்ல இன்பில்ட் மைக் அண்ட் இன்பில்ட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் சென்சார்ஸ் பொறுத்தவரை தேவைப்படுற எல்லா சென்சாருமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ திக்னஸ் அதிகம் பண்ற மாதிரி வரும் அப்படின்றனால பாலிகார்பனேட் யூஸ் பண்ணி வெயிட் கம்மி பண்ணிருக்காங்க. மெட்டல் யூஸ் பண்ணிருந்தா பயங்கர வெயிட்டா வந்து இருந்திருக்கும். இப்போ இதோட வெயிட் 41 கிராம்ஸ் தான். லைட் வெயிட்டா இருக்கு. ரொம்ப நேரம் வியர் பண்ணாலுமே நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீல் வந்து கொடுக்குது. வாட்சோட கலர் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜெட் பிளாக், டிஎல் ப்ளூ, ரோஸ் பிங்க், லைம் கிரீன் அண்ட் மிஸ்ட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு 5 கலர் வேரியன்ட்ஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க சிலிகான் ஸ்ட்ராப்போட லென்த் 22 mm. ஸ்ட்ராப்போட குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா வேற லெவலா இருக்கு. செம்ம பிரீமியமான சிலிகான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு சாஃப்ட்டா இருக்க ஸ்ட்ராப்பை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்ல. அந்த அளவுக்கு அவ்வளவு சூப்பரா வந்து இருக்கு. சாஃப்ட்டா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஸ்வெட் அப்சர்ப்ஷன் வந்து நல்லா இருக்கு. சோ டிசைன், டிஸ்ப்ளே, பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் இது எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் ரெசிஸ்டன்ட் பொறுத்தவரை 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 50 மீட்டர்ஸ் டெப்த் ஆஃப் வாட்டர்ல தண்ணி உள்ள போகாம வந்து ரெசிஸ்ட் பண்ணும். பேக் சைடுல ஸ்கின் டெம்பரேச்சர், நாய்ஸ் டிடெக்ஷன், ஆப்டிகல் ஹார்ட் ரேட், SpO2 அண்ட் ஆக்சிலரோமீட்டர் சென்சார்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சென்சார்ஸ் சுத்தி மேட் லுக்ல வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்க சென்சார்ஸ் வச்சு நீங்க ஸ்டெப் ட்ராக்கிங், ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங், ஸ்ட்ரெஸ் லெவல், நாய்ஸ் டிடெக்ஷன், பாடி டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். சென்சார்ஸோட அக்யூரசி லெவல்னு பாத்தீங்க அப்படின்னா நல்ல அக்யூரேட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில வாட்சஸ்ல எல்லாம் கையில கட்டாம இருக்கும்போதே நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நம்ம கையில கட்டாம ஹார்ட் ரேட்டோ SpO2 வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வந்து ஒழுங்கா வந்து வியர் பண்ணுங்க அப்படின்ற அந்த ரிமைண்டர் வந்து கொடுக்கும். சோ அந்த அளவுக்கு அக்யூரேட்டா வந்து
வந்து இருக்கு. டோட்டல் அக்யூரசி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 90 to 95% அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சர் வந்து இல்ல, பட் கெஸ்டர் வேக்கப் ஆக்ஷன் சப்போர்ட் வந்து இருக்கு. இப்படி கையை மூவ் பண்ணீங்கனாவே ஆக்சிலரோமீட்டர் யூஸ் பண்ணி உங்களோட மூவ்மெண்ட்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு அதுவாக வந்து ஆன் ஆயிடும். அண்ட் ஆல்சோ ஸ்கிரீன் ஆன் டைம் இதுல நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். 20 செகண்ட்ஸ் வரை மேக்ஸிமம் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன் வந்து ஆஃப் ஆயிடும். வாட்ச் ஃபேஸ் பொறுத்தவரை இன்பில்ட்டா 9 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணதுமே வாட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 9 இன்பில்ட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க இதோட மொபைல் அப்ளிகேஷன் நாய்ஸ் ஃபிட் அசிஸ்ட் ஆப் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ கஸ்டம் இமேஜஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் உங்க போட்டோஸ் வச்சு. பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பொறுத்தவரை அவுட்டோர் ரன், இன்டோர் ரன், அவுட்டோர் வாக், இன்டோர் வாக், ஹைக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், கிரிக்கெட், பூல் ஸ்விம், ஓபன் வாட்டர் ஸ்விம், யோகா, ரோவர், எலிப்டிக்கல், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், ஹை இன்டென்ஸ் ட்ரைனிங், கோர் ட்ரைனிங், ஸ்டெப்பர், கூல் டவுன், டான்ஸ் அண்ட் அதர்ஸ்னு மொத்தம் 19 ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர் வந்து இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ராவா இந்த 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எவ்ரி ஆக்டிவிட்டிக்கு கோல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ் வந்து செட் பண்ணிட்டு கலோரிஸ் வந்து இவ்வளவு வந்து குறைக்கணும், அதுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ஓடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த கோலை வந்து ரீச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த வாட்ச்ல அந்த கோல் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரிமைண்டர் வந்து கொடுக்கும், கோல் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க ட்ராக்கிங் ஆன் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க. சோ அந்த டைம்ல வந்து ட்ராக்கர் ஆன்லயே இருந்துச்சு அப்படின்னா இன்அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க எப்பெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த டைம்ல நீங்க வந்து ட்ராக்கிங்கை பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது சைடுல இருக்க பட்டனை வந்து சிங்கிள் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களோட ட்ராக்கிங் வந்து பாஸ் ஆயிடும். நீங்க திரும்ப எப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ரெஸ்யூம் பண்றீங்களோ அப்ப இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் வந்து ரெஸ்யூம் ஆயிடும். சோ உங்களுக்கு அக்யூரேட் ட்ராக்கிங் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சைடுல போன் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுட்டு இருப்பீங்க. சோ அதையும் இதுலயே வந்து பண்ணிக்கலாம். போன்ல ப்ளே ஆகிற மியூசிக்கை ஸ்வைப் ரைட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளே பாஸ் வந்து பண்ணிக்கலாம். பிளஸ் எக்ஸ்ட்ராவா இதுலயே ஒரு 80 சாங்ஸ் வந்து இன்பில்ட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். போன் வந்து கனெக்ட் பண்ணி அதுல இருக்க பாட்டை மட்டும் தான் இதுல வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இல்லாம இதுலயே இன்பில்ட்டா ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 80 சாங்ஸ் வரை இதுலயே சேவ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். சேவ் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்றப்போ இதுல இருக்க பாட்டை வந்து நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ இதுல ரெண்டு நியூ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்பில்ட்டா இதுல ஸ்பீக்கர் இருக்கனால நீங்க ஸ்டோர் பண்ணிருக்க அந்த 80 சாங்ஸ்ல எந்த சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணாலும் வாட்ச்ல இருக்க ஸ்பீக்கர் மூலமா உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். அண்ட் ஆல்சோ புதுசா TWS சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களோட TWS இயர்பட் ஆர் நெக் பேண்ட டைரக்டா இந்த வாட்ச் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க போன் கூட இந்த வாட்ச் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருந்தாலுமே இந்த வாட்சை தனியா நீங்க வந்து ப்ளூடூத் இயர்போன் கூட இல்ல இயர்பட் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்பில்ட்டா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க சாங்ஸை ப்ளே பண்ணும்போது இயர்பட்ல நீங்க வந்து கேட்டுக்கலாம். சோ இந்த ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா பாட்டு கேட்டுட்டே ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பண்றப்போ போனோட யூஸே இல்லாம பாட்டு கேட்கறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கேட்டகரியில வர ஸ்மார்ட் வாட்ச்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். சோ அதை வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ணிருக்காங்க. சும்மா கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கொடுக்காம நல்லா வந்து ஒர்க் ஆகிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா ட்ராக்கிங் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரை தேவைக்கு அதிகமாவே ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து இந்த வாட்சோட முக்கியமான ஃபீச்சர் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன். போன் கூட இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா போன்ல வர கால்ஸ் எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணி இதுல வந்து பேசிக்கலாம். இதுல வந்து டெடிகேட்டடா இன்பில்ட் ஸ்பீக்கர் அண்ட் மைக் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுலயே அட்டெண்ட் பண்ணி இதுலயே வந்து நீங்க வந்து பேசிக்க முடியும். அண்ட் ஆல்சோ TWS கனெக்டிவிட்டி சப்போர்ட் கொடுத்திருக்கனால இந்த வாட்ச் கூட ப்ளூடூத் இயர்போன் வந்து கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அட்டெண்ட் பண்ணி ப்ளூடூத் இயர்போன்லயே வந்து நீங்க வந்து பேசிக்கலாம். அப்படி இல்ல நான் ஸ்மார்ட் வாட்ச்லயே அதுல கொடுத்திருக்க இன்பில்ட் ஸ்பீக்கர் வச்சே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படினாலும் நீங்க அதுலயே வந்து பேசிக்கலாம். இதுலயே வந்து டயலர் இருக்கு. புதுசா நம்பர் போட்டு கால் பண்ணலாம்னு இதுல வந்து பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வென்ட் கான்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ரீசன்ட் கால் ஹிஸ்டரிஸ் எல்லாமே வந்து பாத்துக்கலாம். ஸ்பீக்கர் அண்ட் மைக்கோட குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பயங்கரமான கிளாரிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. லவுட்னஸும் சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ண வர வாட்ச்ல வால்யூம் கம்மி பண்ணி வச்சு தான் வந்து கால் பேசினேன். அந்த அளவுக்கு போதுமான லவுட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு எப்போதுமே வாட்ச் வந்து இங்க வச்சு வந்து பேச மாட்டோம், இங்க பக்கத்துல வச்சு தான் வந்து பேசுவோம். சோ அப்படி பேசும்போது நல்ல ஒரு லவுட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ பட்ஜெட்ல பெஸ்ட் காலிங் ஆப்ஷன் இருக்க மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான ஃபீச்சர் இன்பில்ட் அலெக்சா வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் அலெக்சா இன்பில்ட் இருக்க மாதிரி நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து ரிவ்யூ பண்ணிருக்கோம். பட் அதுல எல்லாத்துலயும் இருந்த ஒரு இஷ்யூன்னு பாத்தீங்க அப்படின்னா அலெக்சா வந்து அக்சஸ் பண்றதுக்கு மைக் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் அவுட்புட் கொடுக்கிறதுக்கு அலெக்சா என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அந்த ரிசல்ட்டை ஆடியோவா அவுட்புட்டா கொடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து இருக்காது. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்பில்ட் மைக்கும் இருக்கு, இன்பில்ட் ஸ்பீக்கரும் இருக்கு. சோ நீங்க அலெக்சா கிட்ட எந்த ஒரு கேள்வி கேட்டாலுமே அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஆடியோவா வந்து பண்ணும். சோ இப்போ பாருங்க நான் வந்து அலெக்சா வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் அலெக்சா கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்க போறேன். நம்ம அந்த பட்டனை வந்து லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அலெக்சா வந்து ஆன் ஆயிடும் சைடுல இருக்க பட்டனை. சோ நான் இப்போ வந்து கேட்கிறேன் who is MS Dhoni இந்த மைக்ல வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். Mahendra Singh Dhoni, commonly known as MS Dhoni, is an Indian cricketer who captained the Indian team in limited overs formats from 2007 to 2016 and in Test cricket from 2008 to 2014. ஸோ இந்த மாதிரி வெறும் டிஸ்பிளேல வந்து அந்த ரிசல்ட் வந்து ஷோ பண்ணாம உங்களுக்கு ஆடியோவா வந்து கேட்கும். ஒரு எக்கோ டாட் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நமக்கு வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுதோ அதே மாதிரி நீங்க எக்கோ டாட்ல என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த வாட்ச்ல வந்து பண்ணிக்க முடியும். என்னோட ஸ்டூடியோல பின்னாடி இருக்க ஒரு ஸ்மார்ட் LED பல்பையும் வந்து அலெக்சால வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இப்போ பாருங்க அந்த பல்பையும் நீங்க இந்த வாட்ச் வச்சு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.
டர்ன் ஆஃப் த ஸ்டுடியோ லைட். இப்போ வந்து ஆன் பண்ணலாம். டர்ன் ஆன் த ஸ்டுடியோ லைட். ஓகேன்னு பின்னாடி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் அவுட்புட் கொடுக்குறது ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஐ பொறுத்தவரை சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாகவும் நல்ல மாடர்னாகவும் வந்து இருக்கு. லேக் ஆகிறதோ ஹேங் இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் நேவிகேஷன் பொறுத்தவரை அக்சஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இருக்கு. டிரான்சிஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு. பட் அதை வந்து அப்டேட்ல சரி பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எது தேவையோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா வந்து இருக்கு. வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனை வந்து ஸ்வைப் லெஃப்ட் ஆர் ஸ்வைப் ரைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பேனல்ல இருந்து வரும். வாட்ச் ஆன் பண்ணிட்டு சென்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மெனு ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்டும். மெனு ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸ் ஹெல்த் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். மானிட்டரிங் ஆக்டிவிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து இருக்கும். மெனு ஆப்ஷன்ல இருந்து ஸ்வைப் ரைட் பண்ணீங்கன்னா விட்ஜெட்ஸா இருக்கும். அதை வந்து ஆப் மூலமா நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்கெல்லாம் விட்ஜெட்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு தேவையில்லாத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ மெனு ஆப்ஷன்ல இருந்து ஸ்வைப் ரைட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பேக் வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணீங்கன்னாலும் பேக் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா நல்ல ஸ்மூத்தா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லொகேஷன் ட்ராக்கிங் பொறுத்தவரை இன்பில் ஜிபிஎஸ் வந்து இல்லை. பட் ஆப்ல ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்வா கூகுள் ஃபிட்லாம் எப்படி வந்து பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஆப் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்து பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி பொறுத்தவரை கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா iOS 10 and above வெர்ஷன், ஆண்ட்ராய்டில் 4.4 and above வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணும். ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி நல்லா சீம்லெஸ்ஸா இருக்கு, நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா 300 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. 5 days வரைக்கும் தாங்கும் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ண வர ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் மேக்ஸிமம் ஆன்லயே இருக்குன்னா 3 to 4 days கிட்ட வந்து சாலிட் பேக்கப் வந்து கிடைக்குது. ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு தேவைப்படுறப்ப மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 6 days கிட்ட உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து நிக்குது. 300 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருந்தாலுமே ஆப்டிமைசேஷன் சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா 50 minutesல வந்து ஃபுல் சார்ஜ் வந்து ஆயிடுது. சோ ஓவராலா சென்சார்ஸோட அக்யூரசி எல்லாம் வந்து நல்லா இருக்கணும். பில்ட் குவாலிட்டி நல்ல பிரீமியமா, ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர், இன்பில்ட் அலெக்சா, இன்பில்ட் ஸ்டோரேஜ், பாடி டெம்பரேச்சர் சென்சார் இதெல்லாம் இருக்க மாதிரி பட்ஜெட்ல ஒரு ஆல்ரவுண்டர் வாட்ச் வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கலாம். நான் யூஸ் பண்ணதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு வந்து தைரியமா சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் ஃபைனலா இதோட பிரைஸ்னு பாத்தீங்க அப்படின்னா நாய்ஸோட வெப்சைட்ல 5499 rupees வந்து செல் பண்றாங்க. அண்ட் அமேசான்ல பாத்தீங்க அப்படின்னா 5999 rupees வந்து செல் பண்றாங்க. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அங்க வந்து வாங்கிக்கோங்க. பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. ஏதாவது கூப்பன் கோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ரீசன் ஆஃபர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே வந்து கமெண்ட் செக்ஷனோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருப்பேன். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வாட்ச் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கு ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல மீட் பண்றவரை உங்களிடம் இந்த விடைபெறும் சுவேஷன் ஃபார் டெக் ஃபிட் தமிழ். நன்றி.